ஹே ஆல், இன்றைக்கி நாங்கள் ஒரு கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். சரி, பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணுவோன்னு பார்த்தா நமக்கு வில்லேஜ்ன்றதால டைமிங் தெரியல. ஆஃப் அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் பஸ் வந்துச்சு. பஸ்ஸில் வந்து உட்காந்ததுக்கப்புறம் இந்த இயற்கையெல்லாம் ரசிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய இடத்துல விவசாயமே இல்லை, வெறும் பில்டிங்ஸ் தான் இருக்குது. என்னதான் ஆச்சு இந்த ஊருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம எது நினச்சி வந்தோமோ அது இல்லவே இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. விவசாயம்லாம் அழிஞ்சிட்டே வருதுன்றது நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. போகிற வழியெல்லாம் பச்சை பசேல்னு இருக்கும், பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே பில்டிங்ஸாக இருக்குது, இல்லைனா விவசாயமே நடக்காமல் இருக்குது. சரி, ஆறு ஏரி குளமாச்சும் ஏதாவது இருக்கும்னு பார்த்தா அதெல்லாமே வற்றி போய் கிடக்குது, சரியாக தூர் வராமல். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் வர வேண்டிய இடம் வந்துடுச்சு, ஒட்டப்பாளையம் தான். இந்த பஸ் ஸ்டாப்பிங்க மலை கோயில்னு சொன்னால் தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு கோயில் தான். நாங்கள் 4 மணிக்கு போயிருந்தோம். இந்த கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா 4 to 8 தான் ஈவினிங்கில். மார்னிங் போகிற மாதிரி இருந்தால் 8 to 12. யாரும் 12 to 4 போகாதீங்க, அப்போ க்ளோசிங்கில் இருக்கும், சாமியை பார்க்கவே முடியாது. கோயிலோட சிறப்பம்சமே இது ராஜராஜ சோழன் கட்டின கோயில்ன்றது தான். கோயிலுக்குள்ளே ஃபோன் நாட் அலவுடுன்றதால என்னால் எதுவும் வீடியோ எடுக்க முடியல. உள்ளே போனதுமே ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் படுத்துட்டு இருக்க மாதிரியே இங்கே ஒரு சிலை இருக்குது ரங்கனுக்கு. அதுக்கு மேலே நம்ம போனோன்னா அகத்தீஸ்வரர் சிவன் வடிவில் லிங்கமும் அனந்தவள்ளி அம்மா 2 பேருமே காட்சியளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தோன்னா 10 ரூபாய் டோக்கன் கொடுத்து பாதாள விநாயகரை பார்க்கலாம். நாங்கள் போனப்போ அன்னதானமாக லெமன் ரைஸ் தான் கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தோன்னா குட்டியாக பார்க் இருந்தது குழந்தைங்க விளையாடுறதுக்கு. அங்கே ஒரு விளையாட்டை போட்டுட்டு ஈஷா கோயிலை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியே பெரிய சிவன் உருவம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிவன் பார்வதி குடும்பமாக காட்சியளிக்கிற சிலைகளும் அங்கே இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. See you in the next video. Bye bye.